வணக்கம். ஸ்ரீ பாலாம்பிகை மீடியா சார்பாக உங்களை வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வைக்கும்போது உங்களுக்கு நேர்மறை எண்ணங்கள் மட்டும் அதிகமாக வந்து உங்களுடைய தொழிலில் நிறைய வளர்ச்சியும் வந்து ஏற்படும். அதுக்கு முதல்ல நம்ம இந்த எலுமிச்சம் பழம் வந்து எடுத்துக்கலாம். இந்த பழம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து நன்மைகள் கொடுக்கும். வீட்டில் வந்து பேட் வைப்ரேஷன்ஸ் இருக்குது, நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துல வந்து சில எதிர்மறை அலைகள் இருக்குது அப்படின்னா அதை மாற்றி உங்களுக்கு நேர்மறையாக உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும். அதனால் உங்களுக்கு பண வரவும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நல்லா சுபிட்சமாகவும் இருக்கும். இதுக்கு வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தோடு சேர்த்து ஒரு 5 துளசி இலையும் எடுத்துக்கலாம். இது எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ முதல்ல நம்ம வந்து ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துப்போம். இந்த கண்ணாடி கிளாஸ் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த கண்ணாடி கிளாஸ் எடுத்துகிட்டு இதில் வந்து முதல்ல நம்ம எலுமிச்சம்பழத்தை உள்ளே போட்டுப்போம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் நடக்கும். இதை எந்த திசையில் வைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன். இந்த கண்ணாடி பாட்டில் மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும். வேறு எந்த பீங்கான் பாட்டிலோ இல்லை வேறு ஏதாவது ஒன்றும் வந்து நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். இந்த மாதிரி வெளியில் தெரிகிற மாதிரியான கண்ணாடி கிளாஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே வந்து இந்த எலுமிச்சம்பழத்தை போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணியோடவே சேர்த்து நீங்கள் அந்த 5 துளசி இலையுமே வந்து இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. இதை வந்து நீங்கள் உங்களுடைய தொழில் செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய தென்மேற்கு மூலையில் நீங்கள் வைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் தென்மேற்கு மூலையில் வைக்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு வந்து தொழிலில் ஏதாவது தடைகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் போய் நல்ல வந்து ஒரு பலன் கிடைக்கும். இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். இதே மாதிரி தொடர்ந்து தகவல்களை பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்மளுடைய பாலாம்பிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.